இதே மின்சார வாரியத்தில் பணியாற்றவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. அரசிடமிருந்து ஒவ்வொரு கோர்ப்பும் வர வேண்டும் என்று சொன்னால் 1 வருட காலம் 2 வருட காலம் காலதாமதம் ஆகும். சாதாரணமாக உள்முக தேர்வு இன்டர்னல் செலக்ஷன் என்று இருக்கிறது. ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் டிகிரி படித்தால் ஏற்கனவே பணியாற்றவர்கள் அந்த கூடுதல் கல்வி டிகிரி வைத்து அடுத்த கட்ட பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7/6/2022 பிறகு இன்டர்னல் செலக்ஷன் இல்லை என்ற ஒரு உத்தரவினை இட்டார்கள். 7/6/2022 முன்னதாக படித்தவர்களுக்கு கூட அந்த பதவியை தர வேண்டும் என்று சொன்னால் 1.5 ஆண்டுகளாக டெக்னிக்கல் இன்டர்னல் செலக்ஷன் காத்து கிடக்கக்கூடிய நிலை இருக்கு. 1500க்கு மேல் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2500க்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் துணை மின் நிலையங்களில் அடிப்படையாக பணி செய்யக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த பதவியை பூர்த்தி செய்வதற்கு கூட அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அரசு ஒப்புதல் தந்ததா தரவில்லை என்று மின்சார வாரியம் சொல்லுவதும் இல்லை, அந்த உத்தரவினை இடுவதும் இல்லை. தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய சாதாரண அடிப்படையான விஷயங்களை கூட மின்சார வாரியம் செய்வதற்கு தயாராக இல்லை. அதே போல் ஸ்டோர் கஸ்டடியன் செகண்ட் கிரேட் 2 உத்தரவுமே இன்று வருது நாளை வருகிறது. இதோ வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். என்று வருமே என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிபி நம்பர் 2 அது 12/4/2022 மின்சார வாரியத்திற்கு போடப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். 40,000க்கும் மேற்பட்ட மின்சார தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்கள் எல்லாம் தமிழகம் இருந்து அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைமையில் ஒன்று கூடி மின்சார வாரிய பின்புறத்திலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை நாங்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு அந்த பிபி 2 சிறு தளர்வுகள் மட்டும் செய்தார்கள். கடன் பெறுவதற்கு மட்டும் தளர்வுகளை செய்தார்கள். ஆனால் மின்சார வாரியம் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ஒப்புதல்களுக்கும் அரசினுடைய கையை ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இப்ப எங்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சனை இருக்கிறது. 2 ஆண்டுக்கு முன்னதாக ஊதிய உயர்வு தந்திருக்க வேண்டும். இப்ப 2025 இறுதிக்கு வந்து விட்டோம். 1/2/2023 முதல் எங்களுக்கு ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கேட்கின்றோம். ஒரு முறை பேசினார்கள் கடந்த 24 ஜூலையில். அது ஒரு சம்பிரதாயத்துக்கான பேச்சுவார்த்தை. நீங்க என்ன கேட்கறீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க என்பதை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்க, நாங்க பார்க்கிறோம் என்றார்கள். எல்லா சங்கங்களிடம் 2, 3, 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசி என்ன வேண்டும் என்று கேட்டு சென்றிருக்கிறார்களே தவிர எதை தருவோம், எதை தரமாட்டோம், எப்போது பேசுவோம் என்கின்ற வார்த்தை மின்சார வாரியத்திற்கு வரவில்லை. இப்ப சாதாரணமாக ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்று சொன்னால் 4-5 முறை தொழிற்சங்கங்களோடு பேசுவார்கள், அப்புறம் தனித்தனியாக பேசுவார்கள், இறுதியாக அரசு தரப்புக்கு போய் ஒரு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் எல்லாம் தலைகீழ் மாற்றமாக இருக்குது. பேசுவதற்கே தயார் இல்லை, அல்லது பேசிவிட்டால் உடனடியாக அதையே அறிவிப்பாக செய்து விடலாம் என்கின்ற ஒரு மேம்போக்கான நிலை இருக்கிறது. இது தொழிலாளர்கள் மத்தியில், அலுவலக மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. இது கடந்த கால 2-3 ஒப்பந்தங்களாக காலம் கடந்து ஒப்பந்தம் போடுவது, இந்த ஒப்பந்த காலத்திற்கு அதுக்கான ஷெட்யூல் பீரியடுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் இடைப்பட்ட காலத்துக்குரிய நிலுவைத் தொகையை தராமல் மறுப்பது, அல்லது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பலன் கிடைக்குது என்று சொன்னால் 100 ரூபாயோ 200 ரூபாயை கொடுத்து ஏமாற்று வேலையை செய்வது, உழைப்பை திருடுவது, பணத்தை தர மறுப்பது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அநாகரிகமான போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றை மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். உரிய காலத்தில் ஊதியவிற்கான பேச்சுவார்த்தையை பேசிவிட்டால், நடந்துவிட்டால் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைக்கும். கடந்த ஊதிய ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் 16/5/2023 நடந்தது. அதில் 6% ஊதிய உயர்வு குறிப்பாக ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தரவே இல்லை. கேங்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9,000 பணியாளர்கள் வாரிசு வேலைக்கு வந்தவர்களுக்கு தராமல் இழுக்கெடுத்து விட்டார்கள். தர முடியாது என்றே அந்த உத்தரவில் எடுத்திருக்கிறார்கள். அது தர வேண்டும் என்று திரும்ப போராடினோம். தலைமைச் செயலாளத்தில் பேசினோம், மின்சார வாரிய தலைவரிடத்தில் பேசினோம். தொடர்ச்சியாக அதற்கான கோப்புகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் முடிவுக்கு வந்த பாடல அடுத்த ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்த காலமும் வந்தாச்சு. இப்ப ஏற்கனவே கொடுக்க வேண்டியதை தர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஒப்பந்தத்தில் கிளாஸ் 1 and 2க்கு ஊதிய உயர்வு அரசு துறைக்கு தருவது போல 10 ஆண்டுக்கு ஒரு முறை தருவோம் என்று சொல்கிறார்கள். மின்சார தொழில் என்பது தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தொழில். ஒருத்தர மட்டும் ஒரு வேலையை செய்து விட முடியாது. இப்ப 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதியத்தை தர முடியும் என்று